உங்க அம்மா கிட்ட இருந்து எனக்கு போன் வந்ததை பார்த்து நானும் சந்தேகப்பட்டேன். எங்க உனக்கு போன் பண்றதுக்கு பதிலா எனக்கு நம்பரை மாத்தி போட்டுட்டாங்களோன்னு. கல்பனா கன்சீவ் ஆயிட்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு. அம்மா இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லவே இல்லையே. எங்கேயோ இடிக்குதே. தேவராஜ், கங்க்ராட்ஸ்பா. மகன் வைத்து பேத்திய பாத்துட்ட, இப்போ மக வைத்து பேர குழந்தையும் பார்க்க போற. அம்மா, இத கிராண்டா கொண்டாடணும். கல்பனாவையும் சரணியும் இங்க வர சொல்லலாம். ஆமாண்ணா, நான் இப்பவே அவங்களுக்கு ஃபோன் பண்ணிடுறேன். ரவி, வேண்டாப்பா, இப்போ போன் பண்ணாதப்பா. அதுக்கு ஒரு முறை இருக்குப்பா. தகவல் தெரிஞ்ச உடனே நாம முறைப்படி ஸ்வீட் பலகாரம் செஞ்சுக்கிட்டு சீர்வரிசை பொருட்களோட நாம எல்லாருமே குடும்பத்தோட பானுமதி வீட்டுக்கு போய் கல்பனாவையும் சரணியும் நாம பார்க்கணும், வாழ்த்து சொல்லணும். அதான முறை அத்தை? கரெக்ட். அம்மா சித்ரா, கல்பனாவுக்கு பால்கோவான்னா ரொம்ப பிடிக்கும், செஞ்சிடுறேன். நீ அதெல்லாம் பாத்துக்கோ. உள்ள எனக்கு மத்த வேலை இருக்கு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி சரி. அத்த, நான் என்ன செய்யணும்? உனக்கு நிறைய வேலை இருக்கு. நீயும் செல்வியும் சேர்ந்து வடை பாயசத்தோட சமையல் செஞ்சிடணும். என்ன வா. போச்சுடா, தேவையில்லாம என்ன செய்யணும்னு கேட்டதுக்கு நல்லா மாட்டிக்கிட்ட. நமக்கு நம்ம வாய் தான் பெரிய எதிரியே. என்னம்மா, ஏன் இன்னும் ரெடி ஆகல? கிளம்ப வேண்டாமா? இல்ல தியாகராஜ், நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க. நான் ஹரிணி குழந்தைகளை எல்லாம் பாத்துக்கிறேன். குழந்தைகளை ஏன் அவ்வளவு தூரம் கூட்டிட்டு போய் கஷ்டப்படுத்தணும்? நான் பாத்துக்கிறேன். சரிங்க அத்தை, அப்ப நாங்க போயிட்டு வரோம். சரிம்மா, போயிட்டு வாங்க. சரி, ஜாக்கிரதையா இருமா. சரிம்மா, போயிட்டு வாங்க. வரோம் அத்தை. சரிம்மா, வரேன் அத்தை. போயிட்டு வாங்க. வாங்க. கல்பனா வீட்டுக்கு போயிட்டு அவளை ஃபோன் பண்ண சொல்லு. சரி சரி. ஐயோமா, என்னம்மா இதெல்லாம்? கல்லு சாப்பிடுமா? எனக்கு விழுங்க வாங்க. கல்பனா, சாப்பிடு. என்னம்மா இதெல்லாம்? சாப்பிடுமா. காட்டு, வெக்கப்படாத. சரி, எல்லாரும் இருங்க, நான் போய் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். பானுமதி, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். கல்பனா, டாக்டரை போய் பாத்தியாமா? என்ன சொன்னாங்க? இந்த நேரத்துல தான் ரொம்ப பத்திரமா இருக்கணும். நான் இதுக்கு டாக்டர் பார்க்கணும்? எனக்கு என்ன, நான் நல்லா தானே இருக்கேன். ஆமா, இனிமே உனக்கு தான் ரொம்ப வேலை இருக்கும். நீயும் உடம்ப நல்லா பாத்துக்கணும். பிரியா, நீ ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சினா வாயை மூடிட்டு இருமா. என்ன? நாளைக்கு பேர குழந்தைய அம்மா பாத்துக்க வேண்டாமா? அதுக்குதான் எங்க அம்மா உடம்ப நல்லா பாத்துக்கோன்னு சொன்னேன். சரண், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ராம், எதுக்குதா? சரி, எப்போ ட்ரீட் தர போறீங்க? இல்ல ரவி, புரியல. ஐயோ, முதல்ல என்னன்னு சொல்லுங்க. நீங்க பேசுறது எதுவுமே எனக்கு புரியல. மூளையே குழம்புது. கல்பனா, நீ கன்சீவ் ஆயிட்டேன்னு உன் அத்தை எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. நான் கன்சீவ் ஆயிருக்கேனா? என்னமா சொல்றீங்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. சமந்தி, கல்லு பொய் சொல்றா. ஐயோ, நான் என் கண்ணால பார்த்தேன். இன்னைக்கு காலையில இவ வாந்தி எடுத்தா. இது சத்தியம், என்ன நம்புங்க.